தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். புதுச்சேரி சென்டாக்ல ரவுண்ட் 2 கவுன்சிலிங் அப்படின்றது எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ்க்கு நடந்துட்டு இருக்கிறது நமக்கு தெரியும். ஸோ 11ஆம் தேதி அது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வருகின்ற திங்கட்கிழமை அதாவது 16ஆம் தேதியோட நமக்கு லாஸ்ட் டேட்டு. இது இல்லாமல் யாரெல்லாம் வந்து தன்னுடைய ஃபஸ்ட் ரவுண்டு சீட்டை வித்ட்ரா பண்ணுறீங்களோ அவங்க வித்ட்ரா பண்ணுறவங்களுக்கு இன்னைக்கு 14ஆம் தேதி இன்னைக்கு லாஸ்ட் டேட்டு. ஸோ என்னுடைய ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, வித்ட்ரா அப்படின்னு சொன்னாவே என்ன அர்த்தம்னா சீட்டை நீங்கள் ரிசைன் பண்ணுறதா அப்படின்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு ரவுண்டு சீட்டு உங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு லெட்ரு எழுதி எனக்கு வந்து அந்த சீட்டு வேண்டான்னு சொல்லி லெட்ரு எழுதிட்டு நீங்கள் உங்களோட லாகின் டேஷ்போர்டுக்கு உள்ளே போனீங்கன்னு சொன்னால் அதில் ஆப்ஷன் இருக்கும் அப்லோட் பண்ணுறதுக்கு. அதில் போய்ட்டு நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணணும். அது ஒரு பிடிஎஃபாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி வச்சுட்டு அதில் போய் அப்லோட் பண்ணணும். இது வந்து எல்லாருமே செய்யணுமா, சீட்டு கிடைச்சவங்க கிடைக்காதவங்க எல்லாருமே செய்யணுமா அப்படிலாம் ஒன்று கிடைக்காதவங்க நிச்சயமாக செய்ய போகிறது கிடையாது. கிடைச்சவங்க எல்லாருமே செய்யணுமான்னா அந்த ஃபஸ்ட்டு ரவுண்ட் சீட்டு வேணாம், சப்போஸ் மேபி உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் ஒரு சீட்டு கிடச்சிருக்கு, ஆனால் இப்போ கிடைச்ச இந்த சீட்டு உங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறீங்க, ஆல் இண்டியா கோட்டா வழியாக ஜிப்மரில் கிடச்சிருக்கு அல்லது ஆல் இண்டியா கோட்டா வழியாக வேறு ஏதாவது காலேஜில் கிடச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் இங்கே கிடைச்ச ஃபஸ்ட் ரவுண்ட் சீட்டு நீங்கள் ரிசைன் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ரிசைன் பண்ணலாம். அந்த ரிசைன் என்ற வேர்டிங் தான் இங்கே வந்து வித்ட்ரா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் ஏற்கனவே சீட்டு கிடச்சி ஃபஸ்ட் ரவுண்டில் சீட்டு கிடச்சி எனக்கு இது மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் நிச்சயமாக நீங்கள் வித்ட்ரா பண்ணக்கூடாது, லெட்ரு வைக்கக்கூடாது. அப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா மேபி கிடைச்ச சீட்டு உங்களுக்கு இல்லாமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால் அதை செய்யாதீங்க ஃபஸ்ட்டு. இரண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறைய பேர் நேற்று பார்த்த கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்ட விஷயமே, சார் நான் வந்து உள்ள செகண்ட் ரவுண்டுக்கு உள்ளே போனேன், ஆனால் உள்ளே போனால் எனக்கு வந்து மணக்குள விநாயகர் மட்டும்தான் காமிக்குது மெடிக்கல் காலேஜ், வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் காமிக்கல, பிம்ஸ் மெடிக்கல் காலேஜ் காமிக்கல அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பெரும்பாலும் அந்த மாதிரி ஸ்டூடெண்ட் யாராக இருக்கிறாங்கன்னா பெரும்பாலும் அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்டு தான் அந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட் வந்து பாண்டிச்சேரி சென்டாக்கில் நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது செகண்ட் ரவுண்டுக்கு அப்ளை பண்ணும்பொழுது உங்களுக்கு மணக்குள விநாயகர் மட்டும் தான் ஷோ பண்ணுது காமிக்குது அப்படின்னா காரணம் என்னென்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிம்ஸ் வந்து கிறிஸ்டின் மைனாரிட்டி காலேஜ், அதே போல் வெங்கடேஸ்வரா வந்து தெலுங்கு மைனாரிட்டி காலேஜ். இது பாண்டிச்சேரியில் இருக்கிற கிறிஸ்டின் மைனாரிட்டி, பாண்டிச்சேரியில் இருக்கிற தெலுங்கு மைனாரிட்டிக்கு உண்ட சீட்டு மட்டும்தான் அங்கே அவைலபிளாக இருக்குன்றதுனால நீங்கள் அதர் ஸ்டேட்லேருந்து வர ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னு சொல்கிறது மணக்குள விநாயகரில் இருக்குது. அதனால் அதை மட்டும்தான் உங்களுக்கு அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்டு காமிக்கும். உங்களுக்கு இது மைனாரிட்டி காலேஜ்ன்றதுனால உங்களுக்கு காமிக்கலை, எனக்கு தெரிஞ்சது தான். அதனால் நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணாதீங்க. மணக்குள விநாயகரில் மேனேஜ்மெண்ட் சீட்டுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 120 சீட்டுக்கு மேலே நமக்கு இருக்குது. அதனால் தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற பட்சத்தில் கூட நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணலாம். மேபி உங்களுக்கு சீட்டு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது, டிபெண்டிங் அப்பான் யுவர் மார்க் அண்ட் ரேங்க். ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் திரும்ப திரும்ப கேட்ட விஷயம் அதுதான். அதே போல் பாண்டிச்சேரி டொமிசிலில் சேர்ந்த மாணவர்களாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து கிறிஸ்டின் மைனாரிட்டியாக இருந்தாலும் சரி அல்லது தெலுங்கு மைனாரிட்டி எதுவுமே இல்லாமல் இருக்கிறவங்க யாராக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து ஷோ பண்ணும், ரைட்டுங்களா? ஏன்னா பாண்டிச்சேரி டொமிசில் அப்படின்னு சொல்கிறதுனால பாண்டிச்சேரி கோட்டாக்கு ஒரு சீட் இருக்கு இல்லையா, அதனால் உங்களுக்கு காமிக்கும். அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற பட்சத்தில் அது காமிக்காது, மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இதுதான் அதுக்கு உண்டான ரீசன் அப்படின்னு சொல்கிறது. நீங்கள் வந்து ஜென்ரல் மைனாரிட்டி வேணும் அப்படின்னா நீங்கள் மணக்குள விநாயகரை மட்டும் தான் செலக்ட் பண்ண முடியும். அதுக்குரிய ஆப்ஷனும் அதில் தான் இருக்குது, சீட்டும் அதிகமாகவே இருக்குன்றதுனால அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய சீட்டை நீங்கள் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். அதே போல் பாண்டிச்சேரி சேர்ந்த மாணவர்களும் சரி சில பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, எனக்கு வந்து இந்த மார்க்கு எனக்கு வந்து இதில் சீட்டு கிடைக்குமா அப்படின்றாங்க. என்னென்னா தேர்ட் ரவுண்டில் சப்போஸ் எனக்கு செகண்ட் ரவுண்டில் கிடைக்கலன்னா தேர்ட் ரவுண்டில் கிடைக்குமா அப்படின்றது நம்ம இது வந்து அஸ்யூம் பண்ண வேண்டிய விஷயம் நமக்கு கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா சீட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்கள் கவர்மெண்ட் காலேஜ் சுத்தமாக சீட்டே கிடையாது. செகண்ட் ரவுண்டுக்கு எஸ்டியில் மட்டும்தான் ஒரு சீட் இருக்குது. அதே போல் வந்து நீங்கள் பிம்ஸ் மெடிக்கல் காலேஜில் கூட வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டியில் மட்டும்தான் ஒரு சீட் இருக்குது பாண்டிச்சேரி டொமிசிலுக்கு அப்படின்னு சொல்லி வரும்பொழுது. அப்போது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு ரவுண்டில் இது ஃபில் ஆச்சுன்னா ஃபுல்லாக 0 ஆகிடும். திரும்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுலேருந்து யாராவது வெளியே போகிறாங்கன்ற பட்சத்தில் சீட்டு திருப்பி வரும். அதெல்லாம் நம்ம நம்ப முடியாது தான். பட் இருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணி வைக்கிறது ஒரு பக்கம் சேஃபர் சைடு அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து 450 மார்க் தான் இருக்கிறேன், நான் 520 மார்க் இருக்குது, எனக்கு செகண்ட் ரவுண்டில் கிடைக்குமா, 520 மார்க்கு எடுத்திருக்கேன், ஆனால் ஃபஸ்ட் ரவுண்டில் எனக்கு சீட்டு கிடைக்கல, செகண்ட் ரவுண்டில் கிடைக்குமா அப்படின்றீங்க. ஸோ இதுக்கு ஆன்சர்ன்றது நீங்கள் அப்ளை பண்ணி வெயிட் பண்ணுறது மட்டும்தான். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களால் வந்து செகண்ட் ரவுண்டு அண்ட் தேர்ட் ரவுண்டு வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்தடுத்த ப்ராசஸ் பண்ணலாம். அல்லது இல்லை சார் எனக்கு எம்பிபிஎஸ் தான் படிக்கணும், ஆனால் செகண்ட் ரவுண்டு வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் சீட் எனக்கு கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் திருப்பி நான் வந்து ரிப்பீட் பண்ணுறேன்னா அது வந்து யுவர் விஷ். காரணம் என்னென்னா நிறைய மாணவர்கள் வந்து திருப்பி நான் நினைக்கிற காலேஜ் எனக்கு கிடைச்சா தான் நான் படிப்பேன், அல்லது செகண்ட் ரவுண்டுக்குள்ளே எனக்கு சீட்டு கிடைச்சா படிப்பேன், தேர்ட் ரவுண்டு வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து விருப்பம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் திரும்ப ரிப்பீட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ரிப்பீட் பண்ணுறதும் நல்லது தான். என்னை பொறுத்த வரைக்கும் மார்க் சப்போஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் உங்களுக்கு வராது நினைக்கிற மாணவர்கள் நிச்சயமாக ரிப்பீட் பண்ணலாம்.
அந்த ரிப்பீட் பண்ணுறதுக்கு உண்டான அமௌண்ட்டு நீங்கள் ஒரு கோச்சிங் சென்டரில் சேர்றீங்க படிக்கிறீங்கன்னா அது ஒரு 70,000 60,000 ரிப்பீட்டருக்கு வாங்குறாங்கன்னா அதை நீங்கள் பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிற பட்சத்தில் தாராளமாக பண்ணலாம். ஸோ இதுதான். இல்லை சார் நான் வேறு ஏதாவது கோர்ஸ் கூட படிச்சுக்கிறேன்னா அதுவும் செய்யலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சீட்டு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணி வைங்க. வந்ததுன்னு சொன்னால் சீட்டில் சேருங்க. இல்லைன்னா அடுத்தடுத்த ஆப்ஷன் நிறைய இருக்குது. எம்பிபிஎஸ் தான் லைஃப் அப்படின்றது கிடையாதுன்றதையும் மனசில் வச்சுக்கிட்டு பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.